நடந்தாலும் அனுசரிச்சு போறதுக்கு நல சரித்திரத்துல வரும் நல தமயந்தி இல்லடா நான் என்றால் சாவின் 1000 ரூபம், நான் என்றால் மரணத்தின் மூக்குத்தி, நான் என்றால் அந்த மரணத்தையே வென்றவள். எதிரிகளோட நெஞ்ச செதைச்சு மரணத்தோட ருத்ர தாண்டவம் ஆடுற தமயந்திடா நான். அப்படிப்பட்ட என்னையே திக்பந்தனம் பண்ண என்ன தைரியமடா உனக்கு? உங்க யாருக்கும் இந்த ஷோ பத்தின சீரியஸ்னஸே இல்லன்னு தோணுது. அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போக கூடாதுன்னு டிடி பாஸ் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னார்ல. இந்த ஷோவோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க. ஆஸ் பர் அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த நிமிஷமே உங்க எல்லாரையும் டைரக்டா எலிமினேட் பண்ண முடியும். டிடி பாஸோட ரூல்ஸை யாரும் பிரேக் பண்ண கூடாது. டேய் நீ இவ்வளவு சொல்லி நிக்கிற, அவன் வர ஒண்ணும் தெரியாத மாதிரி கம்மன்னு இருக்கிறான். யோ குத்திசுரா, அவங்க 2 பேர் காரி துப்புறது உன்னதான். என்ன எதுக்கு திட்டானுங்க? மூஞ்ச உடைச்சு போடுவாமா? என் பேரை சொல்லி திட்டினதானே என்ன தெரியும் எனக்கு. ஏய் பட்ட கவுண்டரே, யாரா உனக்கு வெள்ளை கவுண்டர்னு பேர் வச்சவன்? காரி துப்பினுங்கிறது உன்னதான். அட டேய், ராத்திரி ஃபுல்லா குஷ்டு சைலண்டா தூங்குறத விட்டு வைலண்டா போய் அந்த சீக்ரெட் ரூமை திறந்து விட்ட. யோ வேலை இல்லாத அம்மட்டன் மகளை புச்சுன்னு சர்ச்சானா அந்த மாதிரி இருக்குது. ஆளுதான் வளர்ந்துருக்கிறத தவிர அறிவு உனக்கு சுத்தமா இல்லையா? யோ பட்ட குடிக்கிறத கொஞ்சம் கம்பெனியா. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் யாராவது அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போனீங்க, அவங்கள உடனே எலிமினேட் பண்ணிடுவேன். இது டிடி பாஸோட எச்சரிக்கை. யோ நாயரே, சாக்லேட் போடுங்க, நான் குழந்தை மாதிரி அழுத்து நிக்கிறேன். அதுவும் முக்காடு போட்டுக்கிட்டு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஃபுல்லா சாப்பிட்டு தூங்கிடணும், புரியுதா? என்ன பண்ணும்? கண்டுக்காத சாப்பிடணுமா? ஆப்வியஸ்லி. அப்படியா? ஆமா. வேணான்னு சொல்லியும் கேப்டன் இருந்து கொடிக்க வச்சுட்டு என்ன தூங்க வை, தூங்குன்ற. தலைவரே விட்டாதீங்க அவனை. வேணாண்டா எவ்வளவு சொல்லியே கேட்காம உங்களுக்கு ஊத்தி கொடுத்தான். அதுவும் ரிப்பீட்டா கொடுத்தான். அவனை விட்டுறாதீங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான். அடிங்க தலைவரே. என் வீக்னஸ் உனக்கு தெரியும் தானே? அவன் ஊத்தி கொடுக்கும் போதெல்லாம் நீ பேசாம இருந்துட்டு இப்ப அவனை அடிக்கிற. வேணாம் தலைவரே, என்ன விட்டுருங்க தலைவரே. அடுப்புல வைக்க. மிஸ்டர் குத்தீஸ்வரன், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரியாலிட்டி ஷோல இதெல்லாம் காமன். பி கூல் யார். சேட்டா குறைச்சு சமாதானமாகுங்க. எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது, சில நேரம் இப்படிதான் ஆகும். வாங்க அடுத்த காரியத்தை நோக்கலாம் வாங்க. டே சொட்டப்படையா, நீ என்னடா காரியம் கீரியன்னு சாவு வீட்டுல சமாதானம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க வீட்டுல ஏதாவது சாவு விழுந்துருச்சா? வயிறு எரியுது. போட்டும் விடுங்க அங்கிள், வருத்தப்படாதீங்க. ஐயோ போச்சே, அந்த கிழவனுக்கு எப்படி மாட்டுது. அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், அதான் நான் இருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். இவனுக்கு முடியெல்லாம் நரைச்சு போச்சு. இவன் ஒருத்தருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா இவனுக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்றாங்க, அதுவும் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். உதவாங்கிறது நானு, உரசிக்கிட்டு சமாதானம் பேசுறது அவன்கிட்டயா? இந்த பொண்ணுங்களே எப்படித்தான் வயத்த ரொப்புறவனை தான் நம்புவாளுங்க. வயத்தை நிரப்புறாங்களா? வாட்? எவன் வாய்க்கு ருசியா போடுறானோ அவனை தான் நம்புவாளுங்க இந்த பொண்ணுங்க. அப்படியா? அடி வாங்கினது நானு, ஆறுதல் சொல்றது அவனுக்கு. நான் உங்களை நீ சமாதானம் பண்றது, நான் போய் சமாதானப்படுத்துறேன். உட்கார் உட்கார். அவங்கள யாராவது மச்சான், இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. முதல்லயே அந்த சீக்ரெட் ரூமை திறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். டேரிங் வித் டெவில் ஷோவோட 4வது நாளிற்கு வரவேற்கிறோம். நேற்று கேப்டனாக இருந்த துரை மீது கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது. ஆனாலும் கேப்டன் பதவியை முழுமை செய்ததற்காக டிடி பாஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இன்றைய கேப்டனாக கார்த்திக் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். டிடி பாஸ் 4வது நாள் டாஸ்கை இப்போது அறிவிக்க இருக்கிறார். இன்றைய டாஸ்க் உங்களுடன் இருக்கும் சக போட்டியாளர்களை பயமுறுத்தி அவர்களது பாயிண்டை உங்கள் வசப்படுத்தும் பொன்னான வாய்ப்பு. யார் யாரையும் எந்த விதமாகவும் பயமுறுத்தலாம். இதில் பயந்த நபர் அவருடைய ஒவ்வொரு பாயிண்டையும் இழந்து கொண்டே வருவார். யார் அவர்களுடைய மொத்த பாயிண்ட்டும் இழக்கிறார்களோ அவர்கள் இந்த ஷோவில் இருந்து வெளியேற்றப்படுவார்.
இன்று வைல்ட் கார்டு என்ட்ரியில் உங்களுடன் இருப்பதற்காக விசேஷ விருந்தினர் ஒருவர் வருகிறார். அவரை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்று டிடி பாஸ் ஆணையிடுகிறார். எனக்கு என்னமோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வருவார்னு தோணுது. உலகநாயகன் கமல்ஹாசன் தான் வருவாரு. இல்ல இல்ல, அல்டிமேட் சார் அஜித் குமார் தான் வருவார். நோ 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 நோ, நம்ம பச்சை தமிழன் இளைய தளபதி விஜய் தான் வருவாரு. நோ 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 நோ, சிம்பு தான் வருவாரு. இல்ல கண்டிப்பா சூர்யா தான் வருவாரு. யார் அவரு? இவ்ளோ ஸ்மோக்குக்கு நடுவுல ஒருத்தர் கதவை திறந்துட்டு வராரு. ஏன் ஒரு கதவை இத்தனை தடவை திறக்கிறாரு? யாரு தலைவர் இவரு? முட்டைக்கண்ணா? அறிவோ ஹரி 1 2 3 4 5 6. இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் யாரையும் அனுப்பி வைப்பாங்க பார்த்தா நித்யானந்தத்தோட அப்பா அனுப்பி வச்சிருக்கானுங்க. யாருங்க நீங்க? தெரியலையே. கடிச்சு கடிச்சு வச்சிருவாரோ? என்ன யாருன்னு கேக்குறியா? லோஃபா யாரா? என்னையா? உன் மூஞ்ச நாய் திங்க. நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? டேய், ராத்திரி 10 மணிக்கு ஓடிவில நான் வந்தா போதும், எல்லா ஆத்மாக்களும் ஏடிஎம் கீழே நிக்கிற மாதிரி நின்னு என்ன வாட்ச் பண்ணுவாங்க. சுதேசில இருந்து பரதேசி வரைக்கும் எல்லா ஆத்மாக்களும் என்ன காப்பாத்துங்க, முத்தி கொடுங்கன்னு என் கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூனுக்கு அனுப்பி குழந்தை குட்டி பெத்துக்க வச்சிருக்கேன். என்ன பண்ண வச்சிருக்கேன்? குழந்தை குட்டிங்க, குழந்தை குட்டிங்க. டிவி காரங்களுக்கு டிஆர்பி சொல்லி கொடுத்ததே நான் தான். நான் டிவில வந்தா டிஆர்பி பொளந்துகிட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். ஆத்மாக்களுக்கு நான் ஆனந்தம். ஆத்மாக்களோட தலையெழுத்தையே மாத்திர இந்த ஆத்மா பிரம்மாவை யாருன்னு கேட்டுட்டீங்களாடா? உங்களெல்லாம் கொன்னு கூவத்தோட சர்வ மூத்திர திருத்தத்துல கலந்து அப்படியே கரைச்சிருவேன். அந்த நாத்தத்திலே செத்து போறீங்க. இருங்க மந்திரம் சொல்றேன். ராத்திரி 10 மணிக்கு மேல மிட் நைட் மசாலா வர்றதுக்கு முன்னாடி டிவில வருமே ஒரு மூஞ்சி, அது இந்த மூஞ்சி தாங்க. ஓ, பக்கோடா காதரா? பயணி சித்தரு. சின்ன பசங்க ஏதாவது தெரியாம பண்ணிட்டாங்க. இப்போவாது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஹரிவோ மரி, ஹரிவோ மரி, ஹரிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. அறிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. ரெட்டிகாரு, ரெட்டி ரெட்டி ரெட்டி. சிறு ரெட்டி இங்க வர்றாங்களா? டேய், அவ இல்லடா, இளம் பெண்களின் உள்ளுறுப்புகளை திருட 18 லேடிஸ புடிச்சு ரேப் பண்ணி கொலை பண்ண உமேஷ் ரெட்டியோட ஆத்மா வருதுடா. உமேஷ் ரெட்டி காரு ரெண்டி ரெண்டி చూపించండి. ఈ అమ్మ వాళ్ళని వచ్చారా లేదా? எங்க நானே அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் கையில கச்சா தொங்க விட்டுருவான். என்ன பேசுற? கொடியில நான் காய போட்டு இந்த புது ஜட்டி திருடின்னு போயிட்டான் அவன். ஏய், உன் ஜட்டி அவன் போட்டுக்க முடியும், போத்திக்கு தண்ட முடியும். சும்மா இருடா. என்ன சிங்கத்தோட கர்ஜனை? யானைங்க பிளிற சத்தம், குரங்குகளோட குத்தாட்ட சத்தம். யாரு வந்திருக்கா? அங்க பாருங்க, தந்த திருட நரம்பு மனித ரச்ச ராட்சசன் காட்டியே கலக்குன வீரப்ப வந்திருக்காரு. பாருங்க பாருங்க அண்ணே, வாங்கண்ணே உட்காருங்க. என்னாச்சு, என்ன சாப்பிடுறிய? எங்க அந்த வீரப்பன்? அவரை எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவரு கூட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போட்டு 6 கோடி மக்களோட லைக்க நான் அள்ளணும்னு இருந்தேன். அவரு கூட மட்டும் நான் போட்டோ எடுத்துட்டேன். ஒரே நாள்ல தமிழ்நாட்டுக்கு ஸ்டார் ஆயிடுவேன். அவர் செத்து 11 வருஷம் ஆச்சு. அவரோட நீ போட்டோ எடுக்கணும், நீ சாவலாம். நீங்க சொல்லுங்க சாமி. அடே சும்மா இருங்கடா, இவ்வளவு பெரிய மகான்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கமே. வாங்க வாங்க நச்சி, வாங்க ரெட்டி, வாங்க வாங்க உட்காருங்க. 2 பேருக்கு சேர் எடுத்து போடுங்கடா. பல வேலைகள் செஞ்சு ரேகையே அழிஞ்சு போச்சப்பா. தெரியலையா? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு. செல்ஃபா கிக்கா? என் வாழ்க்கையில எப்பவுமே கிக் இல்ல, ஒன்லி செல்ஃப் தான். அத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி எல்லாம் சரியாயிடும். ஆத்மா சுவாமிகளே, ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். வீரப்பன் ஆத்மா வந்து சாப்பிட்டு போய் சொல்லுங்க, இல்லன்னா எங்களை டமால் பண்ணிடுவாங்க. அப்படியே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஜெமன்ட்ரி
என்ன சொன்னீங்கண்ணே? இவர் யார் கூட பேசுறாரு? நான் சாப்பிட்டமா? ஓ, நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரியா? ஐயோ, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. நீங்க சொல்றது பெருசா, நான் செய்யறது பெருசா. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ஆனா நீங்க சாப்பிடுறது வேண்டாம். ஒரு வேலை பண்ணுங்கப்பா. நானும் இந்த பெரிய மனுஷங்களும் மேல மீட்டிங்ல சீக்கிரட்டா டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொண்டு வந்து மேல வச்சிருங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே வாங்க போலாம். ரெடி யாரோ வச்சேண்டி. இங்க பாருங்கப்பா, ஒண்ணு மிஸ் ஆக கூடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. அரே ஓம். யாரும் பார்க்கலையா? அரே ஓம். எலே, ஜூஸ் மிஸ் ஆக கூடாது. ரக்ஷிதா, மேக்கப் சூப்பரா இருக்கு. Thank you. ரம்யா, ஒரு ஐடியா. ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அவங்கள பயமுறுத்தி வர பாயிண்ட்ஸை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க கூடாது? இட்ஸ் வெரி குட் ஐடியா. லெட்ஸ் டு இட். எப்படியும் நான் ரெடியா தானே இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்கள பயமுறுத்துறேன். அதுக்கப்புறம் நீ வந்து பயமுறுத்து. ஓகேவா? சீக்கிரம் ரெடி பயமுறுத்துறீங்களா? பாயிண்ட்ஸ் எடுக்கிற பாயிண்ட்ஸ் நீ எப்படி எடுக்கிறன்னு நானும் பார்க்கறேன். எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு தான். இந்த ஷோவோட வின்னர் நான் தான். என்னைய பயமுறுத்துறீங்க? ஏய், நான் போட்ட மேக்கப்க்கு அப்புறம் என் ஆக்டிங்க்கும் நீங்க பயந்து போய் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடும். வாடி, நீயா நான் பார்த்துடலாம். வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா? என்னாச்சு? டிடி பாஸ் உங்ககிட்ட பயமுறுத்ததா சொன்னாங்க, அடிக்க சொல்லல. இந்த ப்ரோகிராம்ல யாரையா அடிச்சு விளையாட கூடாது. நான் யார் தெரியுமா? என்ன உரிமைக்கிட்டு இருக்க? மன்னிப்பு கேள்றி. ஏய் டிடி பாஸ், இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னை அவ கொன்றுவா. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் பாஸ். பேய் மாதிரி நடிக்கணும், பேய் மாதிரி அடிக்க கூடாது. என் பாடி தாங்காது பாஸ். அம்மாடி தாய, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. நீ முதல்ல கிளம்பு. நீ கிளம்புலண்ணா டிடி பாஸ். ஒரே டிஸ்டர்பா இருக்குப்பா. டேய் போண்டா கோழி, கருப்பு உதட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு டொமேட்டோ சாஸ் ஊத்தி பயமுறுத்த பாக்குறியா? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களா? என்னம்மா சூப்பரா மேக்கப் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்க. என்ன கவரிங் நகையா? இங்க பாரு, உடை அலங்காரம் நகை அலங்காரத்துல எல்லாம் நடிப்பு வராதுமா. இந்த நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு நடிப்பை பத்தி சிறப்பா சொல்லி தர்றேன். காமம், குரோதம், மதம், மத்சரம், லோபம், மோகம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீ வந்து என்கிட்ட நடிச்சு காட்டணும். கமான், இன்வால்வ் ஆகணும். கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு அற்புதமா நடிக்கணும். கமான், வரட்டும் வரட்டும் வரட்டும், எக்ஸ்பிரஷன் வரட்டும் 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 வரட்டும். மேகி மண்டையா, எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸ், உனக்கு வந்தா பிளட்டா? இது யாருக்கும் தெரிய வேணாம். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ரோஷன், இவனுக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன முட்டலாக்காத. போ போ போ, ரூமுக்கு போய்க்கோ. எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ எடுக்க முடியாது. என்ன பாக்குற? பிராந்தரும் நீ போடி, போய்க்கோ.
டேய் மச்சான் அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பாருடா. மச்சி நம்ம தான் டாஸ்க் குத்துக்குறோம்ல, அதனால தான் அப்படி பண்ணுகிறாங்க. விடுறா, என் காலை விடுறா, என் காலை விட்டுட்டு நல்லா இருந்து நாசமா போடா போடா. குருவே, உங்க சிஷியனை என்ன ஏத்துக்குங்க. என் பொண்டாட்டி இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு முக்தி கொடுத்து உங்க ஆசிரமத்துல என்னை சேர்த்துங்க. அங்க ஒரு சமயக்காரனா என் வாழ்க்கையை அது முடிச்சு. சரிப்பா, இந்த குசியிலேயே இந்த 90 இல்ல தீர்த்தம் எடுத்துக்கோ. தீர்த்தமா? குருவே தேங்க்ஸ். அத விடுறா, காலை விடுறா. குருவே தீர்த்தம் என்ன பிராண்டு? நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன் ப்ளீஸ். தானே வேணாங்கிறது பாத்துக்க, மறுபடியும் ரிப்பீட் கேட்க கூடாது. கேட்க கூட போதும். இருக்கட்டும் இருக்கட்டும். ராவடி அம்மா, நான் இல்லம்மா, இது என் தப்பு இல்ல, நான் இல்ல. அம்மா, எவ்வளவு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிற பயமுறுத்துறது. ஓம் சக்தி அம்மா, ஓம் சக்தி. பராசக்தி தாயே, இந்த பாமரனுக்கு காட்சி கொடுத்திருக்கிய அம்மா. பேய் எது சாமி எதுன்னு கூட தெரியல பாரு. பொம்பளை சாமிய கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டு இருக்கான் பாரு கபோதி. என்னவோ போங்கடா. சாமி சரணமையப்பா. சுவாமி ஆர்த்தி எடுத்துங்க. எங்க போனோம்பா நம்ம குடியார சிஷியா? என்ன சிஷியா, உடம்பு பூரா மாவை கூட்டின்னு வந்து நிக்கிற? ஓ, ஆத்தா பஜ்ஜி கேட்டாளா? என்ன பஜ்ஜி? வாழைகா பஜ்ஜா மிளகா பஜ்ஜா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. என் சிஷியனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்க, நான் ஒரு குரு எனக்கு கொடுக்க மாட்டியா? எனக்கு ஆசீர்வாதம். டேய், இது இப்படியே விட்டோம்னா எனக்கு என்னவோ பெரிய பிரச்சனை ஆயிடும் தோணுதுடா. முதல்ல போய் உங்களை காப்பாத்தலாம் வாடா. ஆமா மச்சி. டிஸ்டர்பன்ஸ். கது வேற லாக் ஆயிடுது. எப்படி அவங்கள காப்பாத்த போறோம்? என்னடா பண்ணலாம்? என்னடா ஆச்சு? கேஸ் வர மாதிரி. டேய், உன்னை கையெடுத்து கும்பிடுறடா. அவன் ஏதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட போறாடா. கொஞ்சம் உள்ள இழுத்துக்கடா. என்னடா மாமி? என்னடா மாத்தி மாத்தி பிச்சு எடுத்துக்கிறானுங்க? ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆத்மா கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கத்திட்டு இருக்கீங்களா? மந்திரத்தால வாயை கட்டிடுவேன். நீங்க மேல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இங்க ஒண்ணு கிளம்பி வந்திருக்கு, அதோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க பாருங்க. யாரு மணி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேளுங்க. ஹலோ, கொஞ்சம் காட்டு. யாரு பாக்கணும்? யாரு மணி? இப்ப என்ன கேட்டேன்? யாருமா நீ தானே கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு அடி அடிப்பீங்களா? என் மூஞ்சி ரத்தம். சாதாரணா எங்களை தூக்கி போட்டு மிதிச்சால அப்படிலாம் அவரை மிதிக்க முடியாது. அவர் கொசப்பாளையம் சுவாமிஜி ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி ஹனுமூனுக்கு அனுப்பி குழந்தைகளை பெத்துக்க வச்சவரு. எங்க நீ அவரை தொடு பாப்பான். அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஆத்மாக்கள் இவர் காது கிட்ட வந்து ரகசியத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே கண்ணாம்பூச்சி காட்டினவரு. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அவரு அல்லாக்க தூக்கி மல்லாக்க போடு. கொடுத்த ஒரு ஜூஸுக்கு எவ்வளவு போட்டு குடிப்பீங்க? அம்மா தாயே விட்டு எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த ஆத்மாவையும் பார்த்ததில்ல, எந்த ஆத்மாவையும் கூட பேசுறது இல்ல. டிவி ஸ்டேஷன் முன்னாடி கிளி ஜோசிய பார்த்துட்டு இருந்தேன். சேனல் கரங்க கெட்டப்பா பார்த்து நீதான் ஆத்ம பிரமாணாங்க. பேரு நல்லா இருக்கேன்னு அதே வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு கும்பா குத்து விழுன்னு தெரிஞ்சிருந்தா பேரையே பார்த்திருப்பேன். ஐயா, பொண்டாட்டிய பார்த்து 3 மாசம் ஆச்சுமா. 3 மாசம் ஆச்சு. உன் காலில் விழுந்து கேட்கிறமா, விட்டுருமா? ஹே யூ சீட். ஏமாத்தி எல்லா பாயிண்ட்ஸை நீயே வாங்கலான்னு இருக்கியா?
என் பேச்ச கேளுங்கடா, எல்லாரும் இருந்து ஓடி இருக்குடா. இது ரியாலிட்டி ஷோ இல்லடா, ரியல் பேய் இருக்கிற வீடுடா. அவன் உண்மையான பேய்டா, பேய். தப்பிச்சிருக்க ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிருக்கடா. ஏன் அனுமதி இல்லாம யாரு எங்க போறது? சிங்கத்துக்கு பசிக்கலன்னா வேட்டையாடாது அவ்வளவுதான். ஆனா சாதுன்னு நினைச்சு சவாரி பண்ணா மயானத்துக்கு வழிகாட்டும். தான தர்மம் பண்ண கையை என்ன பண்ணாலும் தயவு காட்டிடும்னு நினைக்கிறது தப்பு. அஷ்டதிக்பந்தனத்தை தாண்டி அஷ்டதிக்பாலகரின் திசையை கெடுத்து கிரகங்களுக்கு கிரகணத்தை கொடுத்து பழிக்கு பழிங்கிற தாகத்திற்கு பழி வாங்க காத்திருக்கும் மாறினான். ரத்தத்துக்கு ரத்தம் கேட்கிற மகா காளி தமையந்தி. விளக்கி சொன்னாலும் விளங்காத விளக்கெண்ணெய்களா ஆடுறீங்க. ஏன் சமஸ்தானத்துக்கு வந்து எங்களையே வசப்பாடுறீங்களா? உங்க நரம்புகள் அறுத்து வீண கம்பிகள் ஆக்கி சாவுங்கிற சங்கீதத்தை வாசிச்சு வாழ்ந்திருக்கும் போதே யமனோட தரிசனத்தை காட்டுறேன். இந்த வீட்டை விட்டு நீங்களே போறீங்களா, இல்ல இந்த வீட்டோட உங்க உயிரை விடுறீங்களா? உங்களுக்கும் அதேதான். ஐயோ, இது பேய் வீடா, தெரியாம வந்து மாத்திக்கிட்டமே. ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. விக்கி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. உன்னை நான் ரொம்ப நல்லவே நினைச்சேன். ஆனா நீ இவனோட 420 நிரூபிச்சிட்ட. உனக்கு நான் கொடுத்த பணம் எதுவும் தெரியுமா? பகலா எச்சி கிளாஸ் கல்வி சம்பாரிச்ச பணம்டா அது. உங்களை மாதிரி அடுத்தவன் தலையில கை வச்சதில்ல. எங்களை மாதிரி ஏழைகளை ஏமாத்தணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவருக்கு எந்த பணமா இருந்தா என்ன சட்டா, பணம் வந்தா போதும். அதுக்கு எந்த மாதிரி வேலையானாலும் செய்யும். என் அச்சனுக்கு அங்க உடம்பு சரியில்லை, நான் பணத்தை இவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க வாழ்க்கையிலே உருப்பட மாட்டீங்க. இவங்கெல்லாம் பெரிய கிரிமினல்ஸ். Just for money. They ready to do anything for it. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வின்னர்ஸ் தான் வின்னர்ஸ். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நாங்க கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தா தானே. அந்த தமைந்தியங்களை எல்லாரும் கொன்னுடுவா, இவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. எங்க கிட்ட எதுக்கு அவ்வளவு பணத்தை வசூல் பண்ணீங்க? ஏன் ஊருக்கெல்லாம் எங்க பேரை சொல்லி வடை பாயாசம் போடுறதுக்கா? ஒவ்வொரு ரூபாய் பணம் சம்பாதிக்கிறது நாங்கெல்லாம் எவ்வளவு வேர்வை சிந்துறோம்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? எங்களை மாதிரி அப்பாவிங்களை ஏன்டா ஏமாத்துறீங்க? சேனல் பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில எதுக்குடா விளையாடுறீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களாடா. ஏய், இங்க எவன் மன்னிச்சாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜெயிலரா எங்க மாமா தான்டா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உங்களை கம்பி எண்ணெய் வச்சு களி தண்ண வைக்கல. ஆண்டிக்கார ஆண்டியப்ப மக துரைராஜ் பகதூர்லடா நான். டேய், எங்க அம்மாவுக்கு நான் எப்படியாவது ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை. அவங்க நினைவா வச்சிருந்த நகை எல்லாத்தையும் வித்து காசு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க என்னடா பண்ணீங்க? ஏதோ திக்கு தசை தெரியாத பூத் மங்களாக்குள்ள கொண்டு வந்து எங்களை அடைச்சிட்டீங்க. டேய், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு யாருக்காவது கூட்டி கொடுங்கடா, காசு அதிகமா கிடைக்கும். ரோஷன், வார்த்தை ஆழ்ந்து பேச சொல்லிட்டேன். ஏதோ போட்டோன்னு விட்டா ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க. டேய், பேசுறேன். ஏய், நீ சுமாரா. யாரும் பணம் தப்பா பண்ணிட்டோம். என்ன சொன்ன நீ? இந்த பங்களா திக்கு திசை இல்லாத பங்களாவா? இந்த பங்களா யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த பங்களாவோட ஓனர் இவன் தான். பெரிய பங்களா இருந்தோம் இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா? தேவிக்கு, நீ எந்த தப்பும் பண்ணலடா. வாழ்வோ சாவோ நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்டா. ஏதாவது பண்ணி உங்க அம்மாவை காப்பாத்தும். உன் தாய் உனக்கு திரும்ப கிடைப்பாங்கன்னா 3 நாள் இல்ல 3 ஜென்மம் காத்திருக்கிறது கூட நாங்கெல்லாம் ரெடி. என்னடா சொல்றீங்க? டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எப்படிடா? அது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
அபரூபத்த அதிதிகளின் இருதய பிணிகள் அஸ்பஷ்டமாயிருக்க அந்த ஆத்மாக்களின் அழுகை வருகை புரிந்த அபூர்வ அதிதி என்னை உபசரித்து வரவேற்கிறது. பிரதோஷ காலத்தின் இந்த மாலையில் சுதர்சன ஹோமத்திற்கு தயார் செய்யுங்கள். शिवरूपी स्वरूपेणा अथ दैत्य महाबले घोर रूपे महारावे नारायणी नमोस्तुते या देवी माया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. आवाहयामि आवाहयामि. दुष्ट शक्ति आवाहयामि. விடு, விட்டுடு. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. வீண் முயற்சி செய்யாத. விட்டுடு. ஏய், யார் நீ? இவங்களை ஏன் தொந்தரவு பண்ற? எந்த வீட்டுக்கு ஏன் வந்திருக்க? யார் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறது? இது ஏன் வீடு, இது ஏன் ஆஸ்தானம், இது தமயந்தி சமஸ்தானம். தமயந்தி சமஸ்தானமா? என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சொல்லு. சொல்றேன். என் பேரு தமயந்தி. என் குடும்பம் ரொம்ப முத்தான குடும்பம். இவர் என் அப்பா விஜயேந்திர வர்மா. தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு சதா ஏழைங்களுக்காகவே உழைச்சாரு. அவர் வார்த்தையே வேத வாக்கு. இவங்க என் அம்மா சாவித்ரி தேவி. மொத்த ஊருக்கே அன்னபூர்ணேஸ்வரி மாதிரி இருந்தாங்க. வீடு நிறைய விருந்தினர்கள், வேலையாட்கள்னு மொத்த ஊரே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எடி விழுந்த மாதிரி எங்க ஊர்ல பிளேகுங்கிற ஒரு நோய் மொத்த ஊருக்கும் பரவிடுச்சு. படிப்பறிவில்லாத பாமர மக்கள் மூட நம்பிக்கை பின்னாடி போய் சரியான சமயத்துல சிகிச்சை கிடைக்காம உசுர விட்டுட்டாங்க. அதுல என் அம்மாவும் ஒருத்தங்க. இது எல்லாத்தையும் கண்ணால பார்த்த என் அப்பா அன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணாரு. அந்த ஊர் ஜனங்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கணும்னு என்ன டாக்டருக்கு படிக்க வச்சு ஆஸ்பத்திரியும் கட்டினாரு. இங்க பாரு பைரவா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. நம்ம ஐயா இந்த ஊர் ஜனங்க நன்மைக்காக தானம் தர்மம் பண்ணி இந்த ஊரே முன்னுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. நீயும் உன் கூட்டாளிகளும் சேர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இன்னொரு நிறுத்திக்கோ, இல்ல நான் நடக்கிறதே வேற. இங்க பாரு பைரவா, சொல்றது உனக்குதான். இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா சரி. இல்ல நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அநியாயத்தெல்லாம் எஜமான்கிட்ட சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சு உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவா. கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு இல்லாதது உங்களுக்கு என்னடா? 50 பேர் கும்பலா வந்து கூச்சல் போட்டா பயந்துருவனா? என்ன திமிருடா? இந்த பைரவம் பேரை கெட்ட வாழை சுருட்டிக்கிட்டு காலில் விடுற நாய்ங்க நீங்க. இன்னைக்கு என்னையே பயமுறுத்தி பஞ்சாயத்துல நிக்க வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? உங்க சுவாசம் என் கால் தூச துடைக்கிறதுக்கு இருக்கணுமே தவிர எவனாவது போய் என் மாமங்கிட்ட என்ன பத்தி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இவனுக்கான இதே கதிதான் உங்களுக்கும். வீட்டு விளக்கே அணைஞ்சதுக்கு அப்புறம் விளக்கேத்துறவளுக்கு என்ன வேலை? இனி என்னோட படுக்கிற விளக்க அணைக்கவா? வாடி. ஐயா 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 ஐயா
ஐயா கொஞ்சம் வெளியில வாங்கய்யா, என் பேத்திய பாருங்கய்யா. என்னப்பா என்னாச்சு? அது என்னன்னு சொல்றதுயா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அது பொறுமையா இருக்கு. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? பணம் கட்டிட்டாங்களா? அது ஒரு எமர்ஜென்சி கேஸ், பணம் இன்னும் கட்டல. அவசரத்துல பணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டயா. நீங்க தான் என் பேத்தியை எப்பயாவது காப்பாத்தணும். உங்க கால வேணும்னா டாக்டர்மா, டாக்டர்மா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஐயா உள்ளதா இருக்காரு. ஐயா, ஐயா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு ஐயா, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் ஐயா. என்கிட்ட காசும் இல்ல ஐயா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது பணம் இல்லைன்னா என்ன? கண்ணை பறிக்கிற இந்த அழகு இருக்குல்ல, ஐயா நீங்க சொன்ன மாதிரி காசு எடுத்துருங்க ஐயா. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. உங்களை கையெழுத்து கும்பிடுறையா. நீ பணம் கொண்டு வரதுக்கு லேட் ஆனதுனால உங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க ஐயா? ஐயா என்ன சொல்றீங்க ஐயா? ஐயா ஐயா இது அநியாயம். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க பண்றது சரியில்லையா. உங்களை ஆட்டோ சும்மா விட மாட்டா. இது அநியாயம். தொண்டை இருக்குன்னு கத்தனா உங்க அம்மா போன இடத்துக்கே ஒன்னையும் அனுப்பிடுவேன். பேசாம பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. அம்மா அம்மா கண்ணு திறந்து பாருமா அம்மா. ஐயா சரிங்கம்மா, போமா போ போ. அம்மா கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கய்யா. உட்காருங்கய்யா. என் பேத்திய கொண்டுட்டாயா? ஐயோ மாமா. ஐயா வணக்கம். பாவி, வைத்தியம் நாராயண ஹரின்னு சொல்லுவாங்க. ஜனங்க கையெடுத்து கும்பிடுறது ரெண்டு பேரை மட்டும்தான். ஒன்னு உசுறு கொடுத்த கடவுள், இன்னொன்னு உசுரை காப்பாத்துற வைத்தியர். அப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சிருக்கிற ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி உன் வேலைக்கே கலங்க ஏற்படுத்திட்டியடா பாவி. மாமா அது துரோகி. என்ன மாமான்னு கூப்பிடாதடா. எப்படிப்பட்ட கலங்கத்தை கொண்டு வந்துட்டடா நீ. மொத்த ஊர் ஜனமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இப்படி மண்ணை போட்டு மூடிட்டியடா. இதே ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி உன்னை ஜெயில கம்பி என்ன வைக்கல, என் பேர் விஜயேந்திர வர்மாவே இல்ல. மாமா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. இது தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி தப்பு நடக்காது மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா மாமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயா உங்களை நம்பி தப்பான காரியத்துக்கு கை கோத்ததுக்கு நான் இப்ப ஜெயில போக வேண்டியதா இருக்கு சார். எப்படியா காப்பாத்துங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார், காப்பாத்துங்க சார். இங்க பாரு பைரவா, இந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த வீடு ஆம்பளைங்க இல்லாத வீடாயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கு தாய்மாமன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு பொறுப்புகளை எல்லாம் நீதாம்பா பாத்துக்கணும். பாவம் அந்த பொண்ணு தாய் தகப்பனை இழந்து அனாதையா நிக்குது. மொத்த சமஸ்தானத்தோட எல்லா பொறுப்புகளையும் நீதாம்பா கவனிச்சுக்கணும். என்ன சொல்றீங்க ரங்கப்பா? அவரு என்னோட அப்பாக்கு சமம். அவரை நான் எப்பவும் அந்த எண்ணத்துல பார்த்ததில்ல. அதுவும் இல்லாம நான் இவரை காதலிக்கிறேன்.
இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துடுச்சு. அப்பாவை சம்மதிக்க வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்யலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இத பாருங்க, இது எங்க வீட்டு விஷயம். வந்தமா போனமான்னு மட்டும் இருக்கணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய், எல்லாரையும் அனுப்புடா. என்னை இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மாமா. நீங்க தான் முன்ன நின்னு எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் எப்படி அத? ஆமா, நீங்க தான் நடத்தி வைக்கணும். கல்யாணம் தானே, ஆர்ப்பாட்டமா பண்ணிடலாம். அம்மா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எப்படிமா சாப்பிடுறது? தாயோட அரவணைப்புல வளர வேண்டியனா தாயையே இழந்துட்டேன். தாய் ஸ்தானத்துல இருந்த என்னோட தகப்பனையும் இழந்துட்டேன். எனக்கு பசிக்கலமா, நீங்க போங்க. அப்படி சொல்லாதம்மா, நீ சாப்பிடணும். சாப்பிட்டாதானே சக்தி வரும். சக்தி வந்தாதானே அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க ரங்கம்மா? ஆமா, அகங்காரங்கிற கண்மூடித்தனத்துல பாமர மக்களோட வாழ்க்கையில சூறாவளிய உண்டாக்குன உனக்கு பயம்ங்கிறது நிறை குறையாத கடலா இருக்கணும். உனக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்து கெட்ட அரக்கர்களோட நரம்பு நாடு எல்லாம் செயலிழந்து போகணும். பெண்களோட மானம் உசுரோட விளையாடுன உனக்கு பெண்களோட வேதனை என்னன்னு புரியணும். எந்த பெண்ணை நீ உல்லாச பொருளா நினைச்சியோ அதே பெண்ணோட உடுப்புகளை உனக்கு உடுத்தி உன்னால நொந்தவங்க நிழல் கூட வெக்கப்படுற மாதிரி அவங்க பாதத்துல தலை குனிஞ்சு வணங்கணும். இதுதான் இந்த தமயந்தியோட தீர்ப்பு. धमक धमधम धमक धमक धमधम धम 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 धमक धमक धमक